மஹிந்தவின் பாதுகாப்பு விவகாரம் ஆளும் தரப்புக்கு எடுத்துரைக்கும் பிமல் வீரவன்ச. ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் அரிசி ஆலைகள், ஜனாதிபதியின் அதிரடி எச்சரிக்கை. கதிர்காமத்தில் உள்ள சட்டவிரோத சொத்து மறுப்பு தெரிவித்த கோட்டாபய. மஹிந்தவே மக்களின் தலைவர் அடித்து கூறும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. ரஷ்யா மீது பொருளாதார தடை, டிரம்பின் அடுத்த அதிரடி நகர்வு. மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்படவில்லை. அவரே என்றைக்கும் நாட்டு மக்களின் தலைவராக இருக்கின்றார். அவரை மக்களே பாதுகாப்பார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், போரை முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கை மக்களுக்கும் நாட்டுக்கும் சுதந்திரத்தை பெற்று தந்தவரே மஹிந்த ராஜபக்ஷ. அவரே என்றைக்கும் நாட்டு மக்களின் தலைவராக இருக்கின்றார். அவர் முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர் என்றாலும் நாட்டு மக்களின் தலைவர் அவரே. மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்படவில்லை. அவர் மக்களின் மனதில் என்றைக்கும் தலைவராக இருக்கின்றார். அவருக்கான பாதுகாப்பை குறைப்பதன் ஊடாகவோ அல்லது அவரை முன்னாள் ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து விரட்டுவதன் மூலமாகவோ மக்களின் மனதில் இருந்து அவரை நீக்க முடியாது என்பதை அனுர அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷவை மக்களே பாதுகாப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்க யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அரசாங்கத்தின் பொறிமுறையை ஏற்க தவறினால் அரிசி ஆலைகள் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் கூறியுள்ளார். நாட்டில் அரிசி பற்றாக்குறையை எதிர்கொள்ள அரசாங்கம் ஒரு பொறிமுறையை உருவாக்கும் என்றும் அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது குறிப்பிட்டுள்ளார். தரவுகளில் மிகப்பெரிய முரண்பாடு உள்ளதால் ஒரு அரசாங்கம் எவ்வாறு முடிவுகளை எடுக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சில பெரிய அரிசி ஆலைகள் இருப்புகளை பதுக்கி வைத்திருப்பது தவறானது என்றும் அனுரகுமார இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க பொறிமுறையை ஏற்க தவறும் ஆலைகள் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட பிறகு ஆலையால் வழங்கப்படும் அரிசியின் பதிவுகளுக்காக ராணுவத்தினர் ஆலைகளில் நிறுத்தப்படுவார்கள். அத்துடன் கடைகளுக்கு அரிசி எந்த விலையில் வழங்கப்படுகின்றது என்பதையும் அவர்கள் கண்காணிப்பார்கள். எனினும் ஆலைகள் அவற்றின் உரிமையாளர்களாலேயே நிர்வகிக்கப்படும். அத்துடன் அதன் ஊழியர்களாலேயே இயக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கதிர்காமத்தில் உள்ள ஒரு சொத்துக்கும் அதற்கு ராஜபக்ஷ என்ற பெயரில் சட்டவிரோதமாக செலுத்தப்பட்டுள்ள மின்சார கட்டணங்களுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மறுத்து வருகின்றார். கேள்விக்குரிய இந்த சொத்து கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள ஒரு ஒதுக்கீட்டு நிலத்தில் அமைந்துள்ளது. இது 12 அறைகளை கொண்ட ஒரு கட்டிடத்தையும் கொண்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணையின் போது கோட்டாபய அந்த சொத்துக்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதை மறுத்துள்ளார். அதே நேரத்தில் மின்சார கட்டணங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக இந்த கட்டடம் கட்டப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வினர் விசாரணைகளை தொடங்கினர். விசாரணை ஆரம்பத்தில் நல்லாட்சி அரசாங்க காலத்தின் போது ஆரம்பமானது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் விசாரணைகளில் சம்பந்தப்பட்ட சொத்து 2010ற்கு முன்னர் ஒரு ராணுவ குழுவின் உழைப்பால் கட்டப்பட்டது என்பதும் தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் இலங்கை கடற்படையை சேர்ந்த ஒருவர் கட்டுமான பணிக்கு பின்னர் கட்டிடத்தில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இளைஞனை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சினை காரணமாக இணுவில் பகுதியை சேர்ந்த இளைஞனை அவரது தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து சித்திரவதை புரிந்து கட்டி வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதலாளிகள் அவற்றை கையடக்க தொலைபேசியில் காணொலி மற்றும் புகைப்படங்களை எடுத்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தார் என்றும் இதன் காரணமாக அவரது பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச கூறியுள்ளார்.
தேசிய சுதந்திர முன்னணி கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கம் இன்னும் எதிர்க்கட்சியில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயல்படுவது போல தோன்றுகின்றது. இந்த செயல்பாடு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை மறக்க செய்கின்றது. இந்தியாவுடன் கையெழுத்திடப்படும் ஒப்பந்தங்கள் பற்றிய பிரச்சினைகள் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. எட்கா ஒப்பந்தம் பற்றிய பிரச்சினைகள் முடக்கப்பட்டுள்ளது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு ஆபத்தை எடுத்து இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய நபருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த நாட்டில் உள்ள பிரச்சினைகளுக்கு சரியான பதில் கிடைக்க வேண்டும். இல்லையெனில் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட 65 ரூபாய் வரியினால் அரசாங்கத்திற்கு 10.9 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் 2413 கீழ் 37ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட அரிசி இறக்குமதி அனுமதி பத்திர கட்டுப்பாட்டை தற்காலிகமாக நீக்குவது தொடர்பான ஒழுங்கு விதிகளுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் நேற்று அனுமதி வழங்கப்பட்டது. குறித்த கூட்டத்தில் அரிசி இறக்குமதி வரி ஈட்டப்பட்ட வருவாய் குறித்து அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்போது அரிசி இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டதாகவும், இந்த காலகட்டத்தில் அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட 65 ரூபாய் வரியினால் அரசாங்கத்திற்கு 10.9 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடாளுமன்றில் உறுப்பினர்களின் உணவுக்கான அதிகரித்த விலை விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன்படி காலை உணவு, மதிய உணவு மற்றும் மாலை நேர தேநீர் உள்ளிட்ட உணவுகளுக்கு 3000 ரூபாய் செலவாகும் என்று சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். இந்த திட்டம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் சபை பராமரிப்பு குழுவில் சமர்ப்பிக்கப்படும் என்றும், விரைவில் அமைச்சரவையிலும் இந்த திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ரத்நாயக்க கூறியுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர்ந்த ஏனையவர்களுக்குமான உணவு விலையும் அதிகரிக்கப்படும் என்று பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் அனுரு பிரியதர்ஷன யாப்பா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு 6.1 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில் அங்கம் வகிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மறுத்தால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் ரஷ்யா உடனடியான தீர்மானத்திற்கு வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த எச்சரிக்கை உக்ரைன் போரில் ஈடுபட்டுள்ள ஏனைய நாடுகளுக்கும் பொருந்தும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் போரில் ஈடுபட்டுள்ள ஏனைய நாடுகள் குறித்து அவர் விரிவாக எதனையும் கூறவில்லை. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் ரஷ்யா பேச மறுத்தால் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக வரியை விதிக்க டிரம்ப் தீர்மானித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் முதல் 11 மாதங்களில் அமெரிக்காவுக்கான ரஷ்ய ஏற்றுமதி $2.9 பில்லியன் கடுமையாக சரிந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.